அடிச்சும் அடிச்சுக்கா அடிச்சும் அடிச்சுக்கா. சிவகுழந்தை உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 30 நாள் தாண்டா ஆச்சு. காஸ்ட்லியான ஷூ, கருப்பு கண்ணாடி, கழுத்துல டை, கோட்டு, சூட்டு, உடம்பு மார்க்கு ஜட்டி வேற. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவில் நின்னப்ப என் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த 50 ரூபா திருடி கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக பென்ஷன் வாங்குற பெருசு மாதிரி மாசானா 1ஆம் தேதி டான்னு வந்து என் சம்பள பணத்துக்கெல்லாம் சாம்பிராணி புகை போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நீ திருப்தியா திரும்பி போகும்போது வெறும் கையால டாட்டா காட்டுற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பியே, அதை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போதுடா. மச்சா, நானும் இதை சொல்லி காட்டுறதா சொல்லடா. ஸ்ரீதேவிய சின்ன வயசுல பார்த்தா எப்படி இருக்கும்? விரல சப்பிட்டு இருந்திருக்கோம். குறும்பு. அது இல்ல மச்சான், அம்மா சொன்னாங்க என் ஜாதகப்படி என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஒரே நாள்ல 3 தடவை வேற வேற இடத்துல வச்சு யதார்த்தமா பார்த்துட்டேனா அவதான் என் லைஃப், அவதான் என் ஒய்ஃப்னு. என் மனசுக்கு பிடிச்ச அந்த ஏஞ்சலை 2 தடவை பார்த்துட்டேன். இன்னைக்குள்ள 3ஆவது தடவையும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என் ஒய்ஃப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. வா மச்சான், போய் தேடலாமா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எங்கே தங்கியிருக்கணும் அவனுக்கு தெரியாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வழக்கமான செய்முறையை செஞ்சு ஈவினிங் 6 மணிக்குள்ளே தஞ்சாவூருக்கு பேக்கப் பண்ண வேண்டியதுதான். நான் பார்த்தா முகம் எங்களை காதல் தினம் குளிரிதை falling in love. நீ பார்த்த காணம் என் மனதில் ரணம் நெஞ்ச வலிக்குதை burning in love. இது ஓகேவா? டேய், இல்ல பாரு. டேய், ட்ரெண்டியா இல்லடா போடாங்க. டேய் குழந்தை, என்னடா கோச்சுக்கிட்டியா? பின்ன நான் உனக்காக கஷ்டப்பட்டு கடையா போய் சட்டையை பார்த்துட்டு இருந்தா நீ கண்ணாடி ஓட்ட வழியா அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க. இல்ல மச்சான், நான் ட்ரெஸ் தான்டா தேடினேன். எங்கடா ட்ரெஸ்? எங்க? தோ ஒரு தயிர் சாதம் 1500 ரூபாயா? அந்த பிரம்மன் படைத்த அழகான பெண்ணோ ஏதோ தோழது பெண்ணே இன்னொரு வழி பாதையே உன்னிரு விழிதானடி. யார் இருக்காளான்னு பார்க்க. இல்ல மச்சான், போக மாட்டேன். நான் ஊருக்கு போக மாட்டேன். என்னடா இது, குளிக்க போற குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்க? திரும்ப இங்க பார். யதார்த்தமா நீ அந்த பொண்ணை பார்த்தாதான் அவ உனக்கு கிடைப்பான அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. நீ ஒரு லக்கி கைடா. நீ போற பஸ்ல எதிர் சீட்லயோ பக்கத்து சீட்லயோ முன் சீட்ல அந்த பொண்ணு உட்காரலாம். இல்ல நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல ஏறலாம். ஏறணும் பக்கத்துல வந்து உட்காரலாம். அப்புறம் ஒன்னா உட்காந்து உரசிக்கிட்டே போகலாம். ஆமாவா? ஆமா, வா. அது யாரு சிவகுழந்தை? ஃப்ரெண்டா? நாயரே, நாங்க 2 பேரும் சட்டையை மாத்தி போடுற சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டியை மாத்தி போடுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எதுக்கு நீ மூக்கு சிந்துற? கேரளாவில் എനിക്കും ഉണ്ട് இப்படி ஒரு ஃப்ரெண்ட். இப்பதான் தெரியுது நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தானே. போயா. டேய், காசு கொடுறா. என்கிட்ட வேற காசு இல்லடா. நீ ஏன் டீ டோட்டலரு? உனக்கு எதுக்குடா பாக்கெட்ல பணம்? இந்தா 10 ரூபா கொடு. ഫ്രണ്ടേ, വേണ്ട சிவகுழந்தைக்கு எந்த எல்லா கடையிலும் அக்கௌண்ட் ഉണ്ട്, ഞാൻ എഴുതിക്കോളാം. பாத்தியா, இந்த 10 ரூபாய் உனக்கு பாய் சொல்லிட்டு போதும். சத்தியம் வச்சிட்டு போயிட்டானே. ஏன்பா முக்கியமான வேலைன்ற நேத்தே சொல்லி இன்டர்வியூக்கு படிச்சிருப்பேன்ல. நேத்தே சொல்லிருந்தா நீ படிச்சிருக்க மாட்டே, ஜோரம் சொல்லி படுத்திருப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்கு இல்லப்பா, இன்டர்வியூல என்னதான் கேள்வி கேட்பாங்க, எப்பவும் போல தெரியாம திரு முழிப்பேன். எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். வண்டி திருப்புங்க. உனக்கு அந்த கவலையே வேண்டாம். அந்த கம்பெனியோட எம்டி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. உன்னை கூப்பிடும் போது உள்ள போனா போதும். ஜாப் கன்ஃபார்ம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற, அப்பா கையில கொடுக்குறேன். சுகருக்காக வாக்கிங் போற நீங்களே இவ்வளவு பிளான் பண்ணா ஜாகிங் போற நாங்க எவ்வளவு பண்ணுவோம்? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். அம்மா ஆட்டுக்கால் பாய வைக்கும் போது லைட்டா ஸ்மெல் வந்துச்சு. எங்கடா பழசா இருக்குமோன்னு நினைச்சேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வயிறுலாம் ஒரே கடமுட சத்தம் போடுதுப்பா. அப்பா நீ வண்டி நிப்பாட்டுப்பா, நிறுத்துப்பா. கஷ்டப்பட்டு எவனை பிடிச்சி எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் கூட்டிட்டு போனா என்ன கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி நிக்க வச்சு ஓடி போயிட்டல. என்னங்க வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேணாங்க, விடுங்க. என்ன தடுக்காத.
இனிமே இவ இருக்கிற வீட்டுல எல்லாரும் வாழ முடியாது. விடு விடு. அது இல்லங்க, கோவத்துல ஏன் பேக்க தூக்கிட்டு போறீங்க? ஐயோ, ஒரு நிமிஷம். எனக்காக யாரும் வீட்டை விட்டு வெளில போவேனா? நாளைக்கு காலைல நானே திருச்சி கிளம்புறேன். திருச்சிக்கா? சத்யா, நாளைக்கு 1ஆம் தேதியா? ஆமாமா. டேய் லேபர்ஸ், என்னடா அலேக தூக்கி வெளியே கொட்டுறீங்க? ஐ ஆம் இந்த ஹோட்டல் ஆஃப் த ஆபரேஷன் மேனேஜர். கது தரங்கடா. முடியாது குழந்தை. என்னைக்கு நீ வேலையில சேர்ந்தியோ அன்னையில இருந்து இந்த ஹோட்டல்ல விலகாம போச்சு. இந்த ஹோட்டல்ல தான் நீ வெளியே போறத விமர்சனம் போறக்கன்னு முதலாளி தான் உனக்கு வெளியே போட சொன்னாரு. ஷாப்பா. முதலாளி வணக்கம். பின்னாடி வழியா வந்து முன்னாடி நிக்கிறேன். ஓஹோன்னு ஓடி இருந்த உங்களுடைய ஹோட்டல் என்னாலதான் ஒண்ணு இல்லாம ஆச்சுன்ற உங்களுடைய கோபமும் வருத்தமும் நியாயமானது. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? காசை எண்ணி உன் கட்ட வரல காப்பு காய்க்கிற அளவுக்கு இந்த ஹோட்டல் டெவலப் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்குள்ள எப்படி அவசரப்படுறீங்க? நீ கயட்டி மாட்டினதெல்லாம் போதும், முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு வெளில போ. முதலாளி, என் கருணாக்க மறந்துட்டீங்களா? யாருமே இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறவங்க 2வது பொண்டாட்டி எதிர் வீட்டு காரணோட டென்டல் படிக்கிறவங்க பொண்ணு எவனையாவது லவ் பண்ணி மென்டல் ஆகி. ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம். உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். கடல்ல போட்ட உப்பா நினைச்சுக்கிறேன். இந்த அவன் சம்பள படம். இன்னைக்கு நான் லீவு. ஏன்? வாங்கின சம்பள படத்தை வச்சுக்கிட்டு குடிச்சு கும்மால் அடிக்க போறியா? முதலாளி, நான் ஒரு டீ காபி கூட குடிக்காத டீ டோட்டல்னு உங்களுக்கு தெரியாது? இன்னைக்கு சம்பள நாள், என் நண்பனுடைய நாள். ஆர்த்திருக்காடா, ஒழுங்கா காய் வை. டேய் ஏண்டா வேலை நடத்துறடா விளையாட்டு? இல்லாத வேலை எங்க இருந்து பாக்குறது? அரைச்ச மாவா இட்லி ஊத்தியாச்சு. அப்ப இட்லியை ஊற வச்சு மாவா அற. அப்ப அந்த மாவை என்ன பண்றது? யாரா அவன் ஏன் கவுண்டர் என்கவுண்டர் பண்றது? நான் தான். ஐயோ இவனா? இவன் எப்படி இங்க வந்தான்? டேய் நீ ஊருக்கு போல, நீ எப்படி இங்க? யாரு இந்த அட்ரஸ் சொன்னதா? சில்டா மச்சான், நீ பயந்த மாதிரி ரம்யா யாரையும் லவ் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார் சொன்னா? ரம்யாவே சொன்னா. ஓ நைஸ். அப்ப இதுக்கப்புறம் தஞ்சாவூர் போக மாட்டேன், என் கூடயே தங்கிடுவேன். தங்கித்தானே ஆகணும். அவளை ஃபாலோ பண்றதுக்கு என் பைக்கை கொடுத்து நானே பெட்ரோலும் போடணும். போட்டுத்தானே ஆகணும். நீ விடிய பேச உன் போனுக்கு நான் டாப் அப் பண்ணணும். பண்ணித்தானே ஆகணும். நாளைக்கு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்தா அதுக்கு நான் தான் செலவு பண்ணி ஆகணும். சொல்றா, பண்ணித்தானே ஆகணும். பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. என்னடா என்னமோ பேசுற? இந்த மாதிரி நீ லவ் பண்ணு, ஃபாலோ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அதெல்லாம் உன் காசுல பண்ணு. இன்னும் வேணா 1000 ரூபாய் கடை வாங்கி தரேன். தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரூம் வேணும், சீக்கிரம். அதோ வாங்க, உடனே கொடுத்துடலாம். சிங்கிளா சார்? டபுள். டபுள் அர்ஜென்ட்டா? காலில் மெட்டி இல்லை, என்ன பண்றான்? கழுத்தில் புது தாலி, ஆனால் நெத்தியில் குங்குமம் இல்லை. மண்டையை மறைக்கிற அளவுக்கு மல்லிப்பூ. பா, இது லோ இப்பு இல்லை, லோ 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 இப்பு. சார் கொஞ்சம் எப்படி வாங்க. ஏண்டா ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணதுன்னா பாலடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா? பிசினஸ் சென்டர். அவதான் சார் கூட்டு வந்தா. 2.5 ஸ்டார் ஹோட்டல்ன்ற மரியாதை இருக்கா? நீ நிக்கிற? ஓ, உங்க 1000 ரூபாய் தரேன்னு சொன்னல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன யாரையுமே காணோம்? எஸ் சார், வாட் யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? நீ யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்? சிங்கிளா டபுளா? டபுள். வெயிட். காலில் மெட்டி இருக்கு, கழுத்துல தாலி இல்ல, நெத்தியில குங்குமம் இல்ல, அதே அளவுக்கு மல்லிகைப்பூ. பா, தேங்க்ஸ். யோ சில்க் செட்டா? ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்றதுக்கு என்ன பாழடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா? இட் இஸ் a பிசினஸ் சென்டர். என்ன காரியம் பண்ற? இவரு தான்டா ஹோட்டல் ஓனரு. ஓனரா இருந்தா ஐட்டத்தை கூட்டு வரலாமா? அதோட செகண்ட் சேனல்ரா. ஐயோ முதலாளி மன்னிச்சிடுங்க, பத்திரப்பவன ரவுண்ட்ஸ் போயிருந்தேன். அந்த கேப்ல இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்து போச்சு. ரவுண்ட்ஸ் போய் முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு வெளில போ. முதலாளி படுத்துறானே.
நீ யாருப்பா? முதலாளி நான் சொல்ல ஒருத்தன் ஊர் இருந்தா கரைச்சி ஒன்னையே ஹேண்டல் வித் கேர். ஒன்னையே டார்ச்சர் பண்ண ஒருத்தன் இருக்கானா? தம்பி நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? முதலாளி யார் இவனா? ஓபி அடிச்சுன்னா ஹாப்பியா சுத்துறவன் இவனுக்கு போய் வேலையா? நீ லவ் பண்ணு, ஃபாலோ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அதெல்லாம் உன் காசுல பண்ணு. முதலாளி உங்க கையால சம்பள கவரை வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். வாரே வா, என்ன பணிவு, என்ன பணிவு. யூ ஆர் அப்பாயிண்டட். ஆல் தி பெஸ்ட் முதலாளி. ஒருத்தி டென்ஷனா நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி கையை பசனிக்கிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கா. ஐ திங்க் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க என்ன கேட்டு வாங்கிக்கலாமே. ஓ நோ ரிப்ளையா? ஓகே. கடிகாரனுடைய முள் மாதிரி நிக்காம ஓடுறேன்னா உங்களுக்காக நின்னு கேக்குறேன். உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா வேணாமா? வேணும்னு சொல்லுங்கடி. சத்யா, ரம்யாக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அத ரம்யாவே வந்து கேட்க சொல்லு. கம் ஆன் ரம்யா, why shy? எதா இருந்தாலும் ஓபனா கேளுங்க. அது வந்து ஒரு ஃப்ளோல டக்குன்னு கேட்டுருங்க. சரக்கு வேணும். சரக்கா? அடி பாவிங்களா, சண்டே அதுமா கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ போவீங்கன்னு பார்த்தா இப்படி சரக்கடிக்கு வந்திருக்கீங்க. அதுவும் காலங்காத்தால கடை திறந்த உடனே. எத்தனை வருஷம் பழக்கமோ அது. கை நீட்டுங்க, கையை நீட்டுங்க. ஐயோ இந்த ஆட்டம் ஆடுது. ஒரு கட்டிங் போட்டா தான் கை நடுக்க நிக்கும் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. ஐயோ ஏங்க இதெல்லாம் வேணாங்க, லேடிஸ் கெடுதலுங்க, விட்டுருங்க ப்ளீஸ். நான் அப்பவே சொன்னல இவனுக்கு செட் ஆக மாட்டானே. நீங்க கிளம்புங்க, நாங்க வேற யாராச்சும் வச்சு சரக்கு வாங்கிக்கிறோம். வேணாம் வேணாம் வேணாம், எல்லா அசிங்கமும் அவமானமும் என்னோட போட்டோம் கொடுங்க. பக்கா பிளானு. வீரா ஒயினா ஹாட் ஒரு ஃபுல்லா. என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ஆறீங்க? கொடுங்க நானே வாங்கிக்கிறேன். கொடுங்க கொடுங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். குடிக்க கொஞ்சம் லேட் ஆனே கோவத்தை பாரு. ஏதோ சீரியல் பார்த்தமா அழுதமா சோகத்தை தீத்தமான்னு இல்லாம இப்படி ஆம்பளைக்கு ஈக்குவலா உட்காந்து பொம்பளைங்க குடிச்சா நல்லாவா இருக்கு? விக்கிற விலைவாசியில வீட்டுல ஒருத்தர் குடிச்சாலே பத்தாது, இதுல 2 பேருமா? ஹலோ ஏங்க, ஏதோ பிளான் பண்ண, என்னென்னமோ கனவு கண்டேன், கடைசியில இப்படி ஒரு குடிகாரிக்கு வாழ்க்கை போற மாதிரி ஆயிப்போச்சு. ஹலோ சு சும்மா இருங்க. என்னங்க இப்பவே மிரட்டுறீங்க? சரக்கு போட கை நீட்டுவீங்களோ? யோ வாய் முடியா ஷூ. இங்க பாருங்க, எங்க அப்பா ஒரு செயின் ஸ்மோக்கர், ரெகுலர் ட்ரிங்கர். நான் எவ்வளவு சொல்லி அவர் அந்த பழக்கத்தை விடல. போன வருஷம் அவர் பர்த்டேக்கு அவர் பிடிக்கிற சிகரெட் பேக்கெட்ஸ் நானே என் கையால கிஃப்ட் பண்ணேன். அப்ப இருந்து அவர் தம் அடிக்கிறதே விட்டுட்டாரு. அதே மாதிரி இந்த வருஷம் அவர் பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்ச பிராண்ட் சரக்கு வாங்கி கிஃப்ட் அனுப்ப போறேன். இதுக்கப்புறம் குடிக்க மாட்டார்னு நம்புறேன். அதுக்காக தான் இது. போதுமா? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். கலங்கமே இல்லாத உங்க கண்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும் நீங்க ஒரு குட் கேர்ள்னு. இந்த ஜெனியோட வந்தீங்களா, அதான் லைட்டா ஒரு டவுட். சரக்க மறக்காம அப்பாக்கே கொடுத்துருங்க. ஏங்க தேடி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறீங்க. தேங்க்ஸ். லவ்வர்ஸ்குள்ள எதுங்க தேங்க்ஸ்? யோ என்னடி எப்போல இருந்து நீங்க லவ்வர்ஸ் ஆனீங்க? அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து. அவன் தான் லூஸ் மாதிரி உளறானா, நீயுமா? வா கொரியர் அனுப்ப டைம் ஆச்சு, போலாம். என்னடா எப்படி இருக்க? நீயாவது வந்து இந்த ஹோட்டல்ல தங்க கூடாதா? ஐயோ லேட் ஆயிடுச்சு, எப்படியா சமாளிப்போம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு வரதா? என்ன மிஸ்டர் சிவக்குழந்து, 2.5 ஸ்டார் ஹோட்டலோட ஆபரேஷன் மேனேஜர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பால்வாடி ஸ்கூல் பாப்பா மாதிரி டாக்கிங் டாமோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஷேமா இல்ல? அதே 2.5 ஸ்டார் ஹோட்டலோட அசிஸ்டன்ட் ஆபரேஷன் மேனேஜர் என்ற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம 1/2 மணி நேரம் லேட்டா வரைய உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. வாடாத ஹோட்டலுக்கு 9 மேனேஜர். எக்ஸ்கியூஸ் மீ, ரிலாக்ஸ் பண்ண ரூம் கிடைக்குமா? மச்சான் கெஸ்ட். நமஸ்தே சார், how can I help you sir? ஃபேமிலியோட வந்திருக்கேன், சிங்கிள் பெட்ரூம் கொடுத்தா போதும். உங்க பேரும் அட்ரஸும் எழுதுங்க சார். 12 hours செக் அவுட்டா 24 hours செக் அவுட்டா சார்? ஒன்லி 2 hours. ஒன்லி 2 hours? குழந்தைக்கெல்லாம் இறங்கிட்டான். என்ன மச்சான், ஃபேமிலி தானே? பாம் ஸ்குவாட் மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கனால சின்னதா கன்ஃபியூஷன் இருக்கு. பேசாம ஐட்டமா இல்லைன்னு அவங்க கிட்ட கேட்டுருமா?
கஸ்டமர்கிட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது, தப்பு. என்னடா பண்ணலாம்? இரு, இப்போ பிடிக்கிறேன். ஃபேமிலி இங்கன்னா கொட்டா கட்டி ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துறோம். யோ பே ஓ, தவடாலாம் தொங்கி போயிருது இந்த வயசு ஜல்சா. ஆசம். டே தவறி போய் கூட ஒரு தப்பான ஆள் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இப்படி விஞ்ஞானி மாதிரி ஆராய்ச்சி பண்றியே. நீ இருந்தும் எப்பறம் அந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆச்சு? நான் திருச்சிக்கு வந்த புதுசுல ஒருவேளை சோத்துக்கே தெருவுல உருண்டு பிறந்துட்டு இருந்தேன். தெரியும். ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா 50 பிச்சைக்காரங்களை அன்னதானம் போறதா வேண்டிக்கிட்டேன். இந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைச்சது. உடனே 50 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு அன்னதானமும் போட்டேன். ஓஹோன்னு ஓடி இந்த ஹோட்டல் உடனே படுத்துக்கிச்சு. நீ பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் போட்டதுக்கும் இந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆனதுக்கும் என்னடா சம்பந்தம்? நான் பிச்சைக்காரங்க அன்னதானம் போட்டதே இந்த ஹோட்டல்ல தானே. Go inside, go inside. God, what is this? Oh, businessman, come inside, come inside. This is lousy. Come. No. Welcome to 2.5 star hotel. 2.5 star hotel in the Pichkaran Sapta Hotel. No, we can't. டேய் மச்சான், அன்னதானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னுவாங்க. நீ பாவத்தை சுமந்து நிக்கிறியடா. 2.5 star hotel? இது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல்? நிறுத்துறா. இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல, சிந்திக்க வேண்டிய நேரம். மைண்ட் இட். பாரு, திருச்சியில் நான் லோன் கேட்டு போத ஒரே பேங்க் பிளட் பேங்க் மட்டும்தான். மற்ற எல்லா பேங்குக்கும் நம்ம ஹோட்டல் லட்சத்தை பத்தி தெரியும். எவனும் லோன் தர மாட்டான். எவனும் கொடுக்க மாட்டான். ஆனா என் ஆள் கொடுப்பா. லவ் பண்ற பொண்ணுங்க லோன்னு அலைய தானே விடுவாளுங்க. லோன் இல்லாம கொடுப்பாளுங்க. அதுவும் நீ லாங் ஷாட்ல நின்று லவ் பண்றவன் சத்தியமா தர மாட்டான். லாங் ஷாட்டா? வந்து பாரு, நான் எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டேன்னு தெரியும். Yes, what do you want? இது சரக்கு அப்பா போய் சேர்ந்தாரா? அப்பாக்கு சரக்கு போய் சேர்ந்துருச்சா? இது கேட்கதான் இங்க வந்தீங்களா? இல்ல பிசினஸ் லோன் கேட்கலான்னு வந்தோம். அத பத்தின டீடைல்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவான். டேய் தம்பி சொல்றா. சொல்லு. மேடம், லோன் மேடம். மிஸ்டர் சிவக்கொழுந்து, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஓடாத உங்க ஹோட்டலுக்கு லோன் தர முடியாதுன்னு பல தடவை சொல்லியாச்சு. திரும்ப வந்து கேக்குறீங்களே, எதை வச்சு தர சொல்றீங்க? உங்க நகை அடமானம் வச்சுட்டு லோன் கொடுங்க. இதுல கிண்டல் வேற. மேடம், நகை அடமானம் வைக்க வேணாம். என் நண்பனை அடகு வச்சுட்டு கொடுங்க. யாரு இவரையா? நீங்க என்ன அவருக்கு ரெக்கமெண்டா? பெட்டர் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஒரு வேகன்சி இருக்கு. நல்ல salary தருவாங்க. நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஜாயின் பண்ணிக்கிறீங்களாவா? போய் ஜாயின் பண்றான்னு உரிமையா சொல்லுங்க. அப்ப அந்த 2.5 ஸ்டார் ஹோட்டல்? ஐயய்ய, அது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல். டேய் மேனேஜர், நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். நீங்க அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களா? பாத்தீங்களா, இவரை நம்பியா லோன் கொடுக்க சொல்றீங்க? அவசரப்பட்டோமா? வர்க்கிங் ஹவர்ஸ்ல தேவையில்லாம அந்த டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சாட்டி டீ கேன்சல். கொஞ்சம் கிளம்புறீங்களா இங்க இருந்து? டேய், ஏன்டா மேடத்தை வந்து வர்க்கிங் ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ற? பாவண்டா மேடம், பாரு டென்ஷன்ல எப்படி வாடி போயிட்டாங்க. டேய், எதுக்குடா தண்ணி தெளிக்கிற? நீ மயக்கத்துல இருக்க, அதான் தெளிய வச்ச. 5 ரூபாய் டீக்கு வக்கில்ல வெளியே போடான்னு சொன்னது என்ன மட்டும் இல்ல, உன்னைய சேர்த்துதான். டேய், என்னடா அசிங்கப்பட்டதுக்கு அசரீரி மாதிரி சிரிக்கிற? அசிங்கமோ அவமானமோ இந்த நண்பனுக்கு காலையில வந்தது இல்ல, காலகாலமா வந்துட்டு இருக்குது. ஹலோ மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? கடன் கேட்டவங்க பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுதா? இங்க பாருங்க, திருட இருந்தா தான் போலீஸ்க்கு வேலை, குற்றவாளி இருந்தா தான் கோர்ட்டுக்கு வேலை, கடன்காரன் இருந்தா தான் பேங்க்குக்கு வேலை, இந்த பேங்க் இருந்தா தான் உங்களுக்கே வேலை. நீங்க வாங்குற சம்பளம், நாங்க கட்டுற வட்டி, நீங்க போடுற மேக்கப், லிப்ஸ்டிக், ஐப்ரோ, மெனிக்யூர், பெடிக்யூர்லாம் எங்க வட்டி போடுற குட்டி.
நீங்க லோன் தரலன்னு சொல்லிட்டா எங்களால வேற எங்கேயும் வாங்க முடியாதா? பெட்டி கடையோ பெட்ரோல் பங்கோ லோனை வாங்குறோம், ஹோட்டலை டெவலப் பண்ணி காட்டுறோம். ஓகே சார் சார் ஸ்டேஷன்ற வார்த்தை இருக்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கூட போக மாட்டேன் சார். அப்படிப்பட்ட என்ன உங்க ஆளுங்க குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். இந்த விஷயம் மட்டும் என் நண்பர் சிவகுழந்தைக்கு தெரிஞ்சா துண்டான பள்ளி வால் மாதிரி அப்படியே துடிச்சு போயிடுவான் சார். என்ன விடுங்க சார், என்ன மட்டும் நீங்க ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்த விஷயம் நண்பர் சத்யாக்கு தெரிஞ்சது உரம் இருந்த குழந்தை மாதிரி வீலு கத்தி கதறிடுவான் சார். ஐயாட்ட பேசு போ. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? போலீஸ் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க? டேய் அபாண்டமா பழி சுமத்தாதடா. நரம்பு தளர்ச்சியா நடக்கிற அந்த கால் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. டேய் இடம் பொருள் சேவல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பிய மோந்து பார்த்து நிறுத்திட்டு எங்க மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணலையா. டேய் தலப்பா கட்டு தலையா, நீயா எஸ்ஐ? அடச்சே, இவனை போய் கையெடுத்து கும்பிட்டோம்டா. இந்த கரப்படைஞ்சு கை ஏதாவது பண்ணி ஆகணும். காசி ராமேஸ்வரம் தான் போனோம். டேய் கடல் இங்க இருக்கு, இங்க கைய கழுவி பாவத்தெல்லாம் கரைடா. அப்பா இப்பதான்டா ஊற வச்ச துணி துவைச்சா மாதிரி நிம்மதியா இருக்கு. டேய் நானே பெரிய நடிகண்டா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். என்கிட்ட அவங்க ஆக்ட் விடுறீங்களா? அதான் பார்த்தேனே, ஐயா மன்னிச்சிருங்கயா ஐயா மன்னிச்சிருங்கயான்னு. நான் இப்ப தஞ்சாவூர் தங்கதுரை இல்லடா, தமிழ்நாடு காவல்துறை. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண டார்ச்சர்லாம் சேர்த்து வச்சு உங்க டவுசர் அவுக்க போறேன்டா. இந்த சத்யாவை சாரா பிழிஞ்சு இந்த குழந்தை கிள்ளல. என்ன மச்சா இவன் சாரு குழந்தை நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்க. நாயர் பயில்ஸுக்கு மருந்து தருவானா கேளு. வா கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம். வெளியில கடை கண்டுபிடிச்சாடா, போலீஸ் தான்டா. இங்க பாருங்க தலப்பா கட்டுங்க, இந்த தபாங் துபாங் வேலையெல்லாம் யார் கட்டி வச்சுட்டு மாட்டிக்காம லஞ்சம் வாங்குறது எப்படின்னு ஒரு புக் வந்திருக்கு. அதை வாங்கி படிச்சுட்டு கல்லா கட்டுற வழியை பாரு. எப்பெல்லாம் எங்களுக்கு பேக்கெட் பண்ணி வேணுமோ வந்து வாங்கிட்டு போறோம். என்னடா முறைக்கிற? அவன் மொழியே அப்படிதான்டா. பாப்போலாம். ஹாய் ரம்யா. ஹாய் ரம்யா. ரம்யா ஒரு நிமிஷம், நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு சர்ச்சுக்குள்ள வந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அந்த மேனேஜர் உன்னை திட்டான், அதனால உனக்கு கோவம் வந்துச்சு. நீ கோவத்தோட வெளில வரும்போது அந்த நாய் ஏன் குறுக்க வந்துச்சு? அந்த நாய் மட்டும் அவ குறுக்க வரலன்னா ரம்யா இந்த மாதிரி ஒரு நாய் ஏட்டி வச்சா நீ ஜெயிலுக்கு போன. ரம்யா திருப்பி ஜெயிலுக்கு அமிச்சிடாத. சிரிச்சு முடிச்சிட்டியா ரம்யா? மகாலட்சுமி இப்ப சிரிக்கிறது நிறுத்த போறியா இல்லையா? என்னால முடியலங்க. என் மருமக என்னடானா நாயை எட்டி உதச்சிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா. என் மக என்னடானா நாயை ரோட துரத்திட்டு ஓடுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி. நிறுத்தடி. அவன் தான் அறிவு கட்டு தரமா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கானா? நீயும் அவன் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க. ஏண்டா அந்த பொண்ணு எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம ஓப்பனா அவளுடைய பர்சனல் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிருக்கானா? அவளுடைய எதிர்காலமே நீதான் நினைச்சிருக்கா. ஆறுதல் எதிர்பார்த்த விட்டு அறிவு கட்டணமா சிரிச்சு ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேடா. இதை யார் கேட்டாலும் சிரிக்கத்தான் செய்வாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது கோச்சுப்பாங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அது சின்ன விஷயம், அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது சீரியஸான விஷயம். 10வது பார்டரை பாஸ் பண்ணதுக்கே போஸ்ட் அடிச்சு ஓட்டினவங்க நீயும் சிவகுழந்தும். 1 மார்க்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் போயிடுச்சுன்னு 1 வாரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தவன் தங்கதுரை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், அதை புரிஞ்சுக்கங்க. டேய் சத்யா, அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வேலைக்கு போகணும், வாழ்க்கையில பொறுப்பா இருக்கணும்னு எண்ணமே வந்திருக்கு. அந்த பொண்ணு உன் கூட இருந்தா கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா சத்யா, அப்பா சொல்றது சரிதான். ரம்யா எங்க இருக்கான்னு சொல்லு, நாங்க இப்பவே வந்து பேசுறோம். இருங்க நீங்க யாரும் வர வேணாம், நானே போய் பேசிக்கிறேன். வாங்கடா குப்பை தொட்டி பாய்ஸ். கொழுந்து எனக்கு சீக்கிரமே ஹனிமூன் போகணும். அப்படியே 2 பேரை கிளம்பி போக வேண்டியதானே? என்ன சிவகொழுந்து, உன் ஆளு உஷாராயிருச்சே, எங்களுக்கெல்லாம் உபசரிப்பு இல்லையா? நாயர் கடைக்கு வாங்க, ராகி மால்ட்ட உருளைக்கிழங்கு போண்டா வாங்கி தரேன். நல்லா திருப்தியா தின்னுட்டு இன்னும் வயிறு வீங்கி சுத்திக்கிட்டு இருங்க. ஒரு டீ டோட்டலர் பார்த்து சரக்கா கேக்குறீங்க, அடிச்சு மூக்காயில உடைச்சிருங்க. சரக்கு வாங்கி தராத உன் காதல் சங்கூதிடுன்னு வயிறு சொல்ல, ஊத்தி தராத உன் காதல் ஊத்திக்குன்னு சாபம் விட போறோம். டேய் இருங்கடா, பெரிய கண்ணகி கசின் பிரதர்ஸ் சாபம் விடுறானுங்க.
வந்து தொலைங்க, சரக்கு வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கையெடுத்து சாமி கும்பிட்டு வாங்க. என்ன போதுமா? ரங்கநாதன் பிடி. நானே தான். ஐயோ, வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா? வீட்டுல அப்பா இல்லையா? இருக்கானா? தீபாவளி பட்டாசு வெடித்து. ஓ ஷிட், பீடி கட்டுமா இருக்காரு இவரா பிடி மாஸ்டர்? அப்பா யாருப்பா இந்த ட்ரெடிஷனல் கை? ஐயோ அப்பா, இவர்தான் உங்களை தாத்தா வாக்க போறவரு. தாத்தாவா? பின்ன உன்னை பாம்பே கொண்டு போய் தாதா வாக்க முடியும்? சும்மா இருங்க. ஓகே. தாத்தானா மருமக ரொம்ப காமெடியா பேசுறாரு. வாங்க மருமகனே, உட்காருங்க. மீந்து போன தீபாவளி பலகாரம் சாப்பிடுறீங்களா? சாரி அங்கிள், ஆயில் ஐட்டம்லாம் நான் சாப்பிட்றதில்ல. உங்களை மாதிரி டீ காஃபி கூட குடிக்காத டீ டோட்டலர் தான் எனக்கு மருமகனா வரணும்னு உலகம் பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். உலகம் பூராவா? எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க? பாஸ்போர்ட் காட்டுங்க. ஒரு இதுக்கு சொன்னேன்ப்பா, ஒரு பொதுக்கும் சொல்ல வேணாம். உங்க பொண்ணுக்கு அர்ஜென்ட் ஹனிமூனுக்கு போய் ஆகணுமா? அதனால எங்க 2 பேருக்கும் உடனே ஊட்டில ரூம் புக் பண்ணுங்க. மாப்பிள்ள ரொம்ப பாயிண்டா பேசுறாரு. பிரீத்தி, உன் காட்டுல மழைதாமா? அதான் அப்பாவே சொல்லிட்டாரு. ஹனிமூனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமா? இல்ல முடியாது. அப்பா, எதுக்கு அவர் மூஞ்சில பேப்பரை விட்டு அடிச்சீங்க? பேப்பர் வீட்டால அடிக்கலன்னு சந்தோஷப்படு. அவன் அடிச்சிருக்கிற கூத்த அந்த 8ஆம் பக்கத்துல எடுத்து பார்க்க சொல்லு. பேப்பர்ல வர்ற அளவுக்கு பெரிய குடிகாரனா இருந்துட்டு டீ டோட்டல் சொல்லி நீ ஏமாத்த பாக்குறியா? பிரீத்தி, போ உள்ள. போடா வெளியே. யாருப்பா நீ? எதுக்குப்பா என்ன கடத்திட்டு போற? யோ, கடத்திட்டு போற அளவுக்கு நீ நட்சத்திர ஆமையா இல்ல மண்ணுளி பாம்பா? யோ பிடி, இறங்கியா. என்னப்பா இது? நீ என்ன பண்றேனே புரியலப்பா. உனக்கு கொஞ்சம் பாடம் நடத்த வேண்டியது இருக்கு, இங்கே நில்லு. டம்ளரு, பால் எதுக்கு ஊத்துறான்? அந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா நான் என்ன பண்றேன்னு கேளு. யோ மீச, ஸ்டாப். அந்த ஆளு என்னையா பண்றா? பனைமரத்துக்குள்ள இருந்து பாலாய குடிக்க போறான். கள்ளு 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 குடிக்கிறாயா? ஆளப்பாரு, புடலங்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி. பாத்தீங்களா சார், பனைமரத்துக்கு கீழே நின்று பாலையை குடிச்சாலும் கல்லுன்னு தான் இந்த சமூகம் நினைக்குது. இதே மாதிரிதான் ஒயின் ஷாப்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக சரக்கு வாங்கி கொடுத்த என் சிவக்குழந்தை இந்த சமூகம் குடிகாரன்னு சொல்லி போட்டோ பிடிச்சி நியூஸ் ஆக்கிடுச்சு. என் நண்பன் சிவக்குழந்தை ஒரு சுத்தமான டீ டோட்டலர். இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கத்தான் நான் உங்களை கடத்த வேண்டியதா போச்சு. ஐ எம் சாரி சார். விளக்கண்ணையா இருந்த எனக்கு விளக்க சொல்லி புரிய வச்சுட்டேன். பிரீத்தி சிவக்குழந்தைக்கு தான், அதுக்கு நான் கேரண்டி. பிரீத்து, என்ன விஞ்ஞானி விஞ்ஞானி சொல்லிட்டு நீ மெய்ஞானி ஆயிட்டேடா. கொஞ்சம் எமோஷனலா கட்டி பிடிச்சிக்கிறேன் மச்சான். பாலை வச்சு காப்பி டீ போடலாம், ஆனா 3Dல படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டேடா. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டுங்க, கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் செட் தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கணும், அதான் என் ஆசை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சந்தோஷத்துக்கு காரணமான இந்த சத்யாவோட காதல் இப்படி நாசமா போச்சேன்னு நீங்க 2 பேரும் ஒரு செகண்ட் கூட ஃபீல் பண்ணக்கூடாது. லவ்வர்ஸ் 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கீங்க, சந்தோஷமா லவ் பண்ணுங்க. நான் இன்னும் முடிக்கல, நான் தள்ளி போய் சோகமா வெயிட் பண்றேன்.
ஏன்னா என் சோகம் உங்களுக்கு தாக்கிட்டு போது பயமா இருக்கு. ஓ பிரீத்தோ குழந்தை அவர் எதுவுமே வேணான்னு சொல்ல சொல்ல அவங்க லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு மனசு தவிக்குது. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளோ ட்ரிக்ஸாக ஃபீல் பண்ண வச்சுட்டான். யா பேபி ஐ வில் திங்க். மேன்ஷன் வாசிகளே, மேரேஜ் ஆகாத இளைஞர்களே, நாம ஒரு பருவ போராட்டத்தை சந்திக்க போறோம். அந்த பருவ போரை எதிர்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். நீ கண்டினியூ. நமக்கு ஆப்போசிட்ல இருக்க லேடிஸ் ஹாஸ்டல் இடம் மாத்த போறதா நிர்வாகம் முடிவு பண்ணிருக்கு. இதுக்கு நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்? ஏய், இது அவங்க ஹாஸ்டல், அவங்க இடம். என்ன வேணா பண்ணுவாங்க, நாம அதுக்கு என்ன பண்ண முடியும்? மச்சான் எனக்கு நல்லா பில்டப் கொடுத்து பேசிடுறான். ஏ ஒபாமாவே, நீங்க எனக்கு வாங்க போங்க ஃப்ரெண்டுனா தலைவர் சத்யா எனக்கு வாடா போடா ஃப்ரெண்டு. வணக்க தலைவர். உன்னை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உன்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு லேடிஸ் எல்லை கடை இருந்து அதை யாராவது இடமாற்றம் செய்யணும்னா நீ விட்டுருவியா? அது எப்படி முடியாது? உன்னால் முடியாது என்ற பொழுது பஸ்ல லேடிஸ் சீட்ல ஒரு ஆம்பளை இடம் மாறி உட்காரதையே பொறுத்து கொள்ள முடியாது எங்கள் தலைவர் சத்யா. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இடமாற்றத்தை எப்படி பொறுத்து கொள்வார்? ஆங்கிலத்திலே ஒரு அழகான பழமொழி உண்டு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் சத்யா. இதற்கு மேல் பேசுவதற்கு என்னிடம் பாயிண்ட் இல்லாத காரணத்தினால எங்களுடைய போராட்ட குழு தலைவர் திரு சத்யா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்னை இந்த மாபெரும் போராட்டத்திற்கு தலைமையேற்க வைத்து மங்கள்யான் சேட்டலைட்டை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய விஞ்ஞானி போல பெருமையோடு உட்கார்ந்திருக்கும் என்னுடைய ஆர்வயர் நண்பர் செயலாளர் சிவகொழுந்து அவர்களே, அப்புறம் யாருக்காக இந்த போராட்டத்தை நடத்துறோமோ அவர்களே, எல்லோருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏய் ஹாஸ்டல் நிர்வாகமே, நாங்கள் என்ன பிரியாணியில் பீஸ்ஃபுல்லாக இல்லை என்றா போராடுகிறோம்? பெண்களின் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று தானே போராடுகிறோம். முன்பொரு காலத்திலே பெண்களின் வலி வேதனை கஷ்டம் தெரியாதவனாக இருந்தேன், ஒன்றும் புரியாதவனாக இருந்தேன். காலம் கற்று தந்த பாடம் நான் இப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அதன் விளைவாகத்தான் இந்த போராட்டம். இது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வேண்டும், புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். ஆமா சொல்லிட்டேன். நிர்வாகமே இங்க பாரு, நிர்வாகமே நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாதியில போற. நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், அதுவும் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆ போடுற குழந்தை ஆரம்பத்துல ஆவ தப்பா தான் எழுதும். அதான் நம்ம தமிழ் கல்ச்சரு. நீங்க தான் கைய புடிச்சு ஒழுங்கா கத்து கொடுக்கணும். அத பண்ணாம குழந்தை மேல கோச்சுக்கிற. சரி தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிட வேண்டியதானே. அதை விட்டு பெருசா முறுகிட்டு போற. இந்த பாரு நிர்வாகமே, சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லிடு. இல்லனா இந்த ஒரு நாள் போராட்டம் தொடர் போராட்டமா மாறும். பந்து நடக்கலாம், கலவரம் வெடிக்கலாம் அப்படின்னு நான் உன்னை எச்சரிக்கிறேன். எங்கள் போராட்டத்தின் வலிமை தெரிந்து நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கும் காவல்துறையே வருக வருக. வாங்க செக்யூரிட்டி வாங்க. நீங்க பண்றதெல்லாம் ஒரு போராட்டம், அது இசட் பிரிவு பாதுகாப்பறியா? பர்மிஷன் இல்லாம ஸ்டேஜ் போட்டது முதல் குற்றம், ஸ்பீக்கரை கட்டி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணது 2வது குற்றம், முக்கியமா இந்த தங்கதுரைக்கு சின்ன வயசுல இருந்து எதிரியா இருக்கிறது 3வது குற்றம். ஏண்டா பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறீங்களா? அவங்க முன்னாடி உங்க 2 பேரும் அடிச்சு தரத்தரத்தான் இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்தி அசிங்கப்படுத்தல. ஏட்டையா அந்த ஹேண்ட் கப்ஸ் எடுத்துவாங்க. ஓகே சார். ஏய் போ, நாங்களே வரோம். இந்த நாள் என் வாழ்க்கையிலே மகத்தான நாள். உனது தொழில் என்ன? டீ போடுவதா? உனது தொழில் என்ன? காய்கறி விற்பது. உனது தொழில் என்ன? அயன் பண்ணுவது. இளைஞர்களே, நமது தொழில் என்ன?